ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு நீதிக்கதை தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ரொம்பவுமே வசதியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதை எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளக்கரையில். அந்த குளக்கரை கரையோரத்தில் ஒரு கிழக்கொக்கு ஒன்று இருந்துச்சான். அதுவும் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தன்னோட ஒற்றை காலில் நின்றுட்டு இருந்துச்சான். அங்கே குளக்கரையில் குளத்தில் நீந்திட்டு இருந்த மீன்களில் ஒன்றுத்துக்கு சந்தேகம் வந்துடுச்சு. என்ன இது, நம்மளை சும்மாவே விடாதே, இன்றைக்கி ஏன் இவ்வளோ ஒற்றை காலில் நின்றுக்கிட்டு அப்படி என்ன கவலையாக இருக்கும்? சரி, நம்ம போய் என்னன்னு தான் கேட்போம் அப்படின்ட்டு கொக்குக்கிட்ட கேட்குதான். கொக்காரே, இன்றைக்கி ஏன் உங்களுடைய ஆகாரத்தை நீங்கள் கொத்தாமல் சும்மா நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு கொக்கு என்ன சொல்லிச்சான், நான் மீனை கொத்தி தின்பவன் தான், என்ன பண்ணுறது, எனக்கு இன்றைக்கி மனசே சரியில்லையே அப்படின்னு சொல்லிச்சான். என்னது, மனசு சரியில்லையா? ஆமாம், அதை ஏன் நீ கேட்குற அப்படின்ட்டு ரொம்பவுமே பிஹேவ் பண்ணிச்சான் கொக்கு. பரவாயில்ல சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு சொன்னால் உனக்கே திக்குன்னு இருக்கும் அப்படின்ட்டு சொன்னதும் மீனுக்கு பரப்பறதுச்சான். சொன்னால் தானே தெரியும் அப்படின்ட்டு கேட்டதால், நீங்கள் வற்புறுத்தி கேட்கறதால நான் சொல்கிறேன், இப்போ செம்படவன் இங்கே வரப்போகிறான் அப்படின்னு இழுத்துச்சான். வரட்டுமே, என்ன வரட்டுமே, உங்களெலாம் ஒட்டு மொத்தமாக பிடிச்சி அவன் போகிறான் அப்படின்னு சொன்னோடனே மீனுக்கெல்லாம் ஐயோயோ அப்படின்ட்டு உள்ளே ஓடி போச்சான். உள்ளே போயிட்டு அங்கே நிறைய மீன்கிட்ட என்ன பேசுச்சுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா மீனும் அது முன்னாடி துள்ளிச்சான். அது மட்டுமா, ஒட்டு மொத்தமாக நீயே எங்கெல்லாம் அந்த அபாயத்துலேருந்து காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு கெஞ்சிச்சான். அபாயம் சொன்னவனே உபாயம் சொல்லுவான் அப்படின்ட்டு அதுங்க என்ன நினச்சதுங்களாம், சரி நம்ம கொக்குக்கிட்ட ஹெல்ப் கேட்போம் அப்படின்ட்டு கொக்குக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்குங்க. நான் என்ன செய்வேன், என்னால் அவங்க கூட சண்டைவா போட முடியும், நான் கிழவன் தானே அப்படின்ட்டு சொல்லிச்சான். வேணும்னா ஒரு ஐடியா சொல்கிறேன், உங்களை வேணால் இந்த குளத்துலேருந்து இன்னொரு குளத்துக்கு வேணால் என்னால் கொண்டு போக முடியும். இந்த தள்ளாத வயதில் ஓகே இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணிட்டோம்னு நல்ல பேர் வரும், நீங்களும் பழைச்சிருக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப இறக்க குணம் கொண்ட கொக்கு மாதிரி பேசிச்சான். மீன்கள்லாம் நம்மளோட உயிரை காப்பாற்றிக்கணும், அப்போ நம்ம கொக்கு சொல்கிறத கேட்கலாம் அப்படின்ட்டு கேட்டுதான். அந்த அபாயத்தை அறிஞ்சு சொன்ன நீங்களே உபாயத்தையும் தெரிந்து சொல்கிறீங்க, அப்படியே செய்யுங்க அப்படின்ட்டு எல்லாருமே ஓகே நீங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த குளத்துலேருந்து இன்னொரு குளத்துக்கு என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிச்சான். கொக்குக்கு கசக்குமா, ஒரு மீன் இல்லை மொத்தமாக எல்லா மீனையும் நம்ம காலி பண்ணிடலான்ட்டு சரி நம்ம ஒவ்வொரு நடைக்கு ஒவ்வொரு மீனாக எடுத்துகிட்டு போகலான்ட்டு ஒவ்வொரு மீனாக இதுவும் கவின்னு போதான். போகிற இடத்துல வழியெல்லாம் சில மீன்களை சாப்பிட்டுட்டு சில மீனை இந்த பாறையில் உலர விட்டுச்சு. அடுத்தது என்னாச்சு, இதெல்லாம் இந்த குளத்துல பார்த்துட்டு இருந்த நண்டு என்ன பண்ணுச்சுன்னா, சரி இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, நம்ம என்னன்னு நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு சரி நம்மளும் இன்னொரு குளத்துக்கு போகலாம், அங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணதா, சரி என்னையும் ப்ளீஸ் என்னை கொண்டுன்னு போங்க அப்படின்னோடனே ஆஹா அதுவா வழியாக நம்மக்கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணுச்சான், சரி கொக்குவும் நம்ம நண்டை கூட்டுன்னு போகலாம் அப்படின்னு நான் நினச்சிதான். போகும்பொழுது பார்த்தோன்னா மீன்களோட நிறைய முள் அது இதுன்னு செதறி இருக்கிறத இந்த நண்டு பார்த்துருக்கு. அதுக்காக பக்குன்னு ஆயிடுச்சு. வேறு நீர்நிலைக்கு கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லி இந்த மீனெல்லாம் சாப்பிட்டுடுச்சு. அப்போது நம்மளையும் அப்படி தான் சாப்பிட்டுடுமோ, இந்த கொக்கோட வஞ்சகத்தை இப்போ தான் நண்டு புரிஞ்சுக்கிடுச்சு. மேலே தன்னோட உயிர் மேலே இருக்கிற ஆசையில் அது என்ன பண்ணுச்சு, அப்போ தான் அதுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, வைரத்தால் தான் நம்ம அறுக்கணும், அதே மாதிரி தான் நம்ம ஒரு வேலை செய்யணுன்ட்டு அதுக்கு ஒரு ஐடியா தோணுச்சான். கொக்காரே, நீங்கள் என் மேலே இறக்கப்பட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க, ஆனால் அங்கே என்னோடய உறவினர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் மறுபடியும் அங்கே என்னை எடுத்துகிட்டு போய் விடுங்க, நீங்கள் விட்டீங்கன்னா நான் அவங்களையும் உங்ககிட்ட காமிப்பேன்ல அப்படின்ட்டு யார் சொன்னது, நண்டு சொல்லிச்சான். அப்படியா, இன்னுமா இருக்காங்க, அங்கேயும் நிறைய நண்டு இருக்கா? ஆமாம் எனக்கு உறவினர்கள் அதிகம், நிறைய பேர் இருக்காங்க. உடனே கொக்குக்கு ஆஹா அதிர்ஷ்டம்னா இப்படி தான் நமக்கு வரணும், நம்பாடு யோகந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியிலே ஜாலியாக அந்த நண்டை அந்த கவ்விக்கிட்டு போயிட்டே இருந்துச்சான் பழைய குளத்தை நோக்கி. கரெக்டாக அந்த குளத்துக்கு நேராக வரும்போது அது வரைக்கும் அப்படி டல்லாக இருந்த மாதிரி ஆக்ட் பண்ண நண்டு என்ன பண்ணுச்சான், தன்னோட கொடுக்கில் அந்த கொக்கோட கழுத்தை ரெண்டாக துண்டாக ஆக்கிட்டு கரெக்டாக இது அந்த குளத்தில் விழுந்து தப்பிச்சுக்கிச்சு. அபாயம் சொன்ன உடனடியே உபாயம் கேட்ட மீன்கள்லாம் செத்துடுச்சிங்க.
நண்டு தன்னோட தந்திரத்தால் உயிர் பிழைச்சது. ஓகே வியூவர்ஸ், இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நீதி கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஆதரவை இந்த சேனலுக்கு கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.